ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் நடத்திய லட்சுமி நாராயண சுந்தரம் அப்படின்ற ஒரு 1ஆம் நம்பர் பொறிக்கு புறம்போக்கு தமிழகத்தில் ஏகப்பட்ட தாலி அறுத்த பையன். அதுக்கு உடஞ்சியாக இருந்த நெமிலி சேர்ந்த ஜெகனு, அதுக்கு உடஞ்சியாக இருந்த ஹரிதாஸ், அதுக்கு உடஞ்சியாக இருந்த தனசேகர், இந்த ஜெவடியா பசங்களாம் தருதலை ஜெவடியா பசங்களாக சேர்ந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனசேகரன்ற ஒரு தற்கொலை தேவடியா பிள்ளைக்கிட்ட 6 கோடியே 50 லட்ச ரூபா மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 5 கோடியே 50 லட்ச ரூபாய் இந்த தேவடியா பிள்ளை கிட்ட கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு பொறிக்கு பையன்கிட்ட ஒரு 50 லட்சம் கொடுத்தோம். அந்த பொறிக்கு பையன் கதையை விடுங்க. இவன் தனசேகரன்றவங்ககிட்ட 5 கோடி 50 லட்ச ரூபாய் கொடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் நான் 30 லட்ச ரூபா பணத்தை எடுத்துமே கொடுப்பேன். ஒரே அமௌண்ட்டு தான் கொடுப்பேன். எப்பயும் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் தான் கொடுக்கும்போதெல்லாம் தற்கூரி தேவடியா புள்ளியே இது பொதுமக்களோட பணம்டா, என்னோட பணமும் 25 வருஷத்தோட உழைப்பு அது உள்ளே இருக்குதுடா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்தேன். அந்த தற்கூரி தேவடியா புள்ளி ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி லட்சுமி நாராயண சுந்தரம் அவன் பேர் இவன் பேர்லாம் முதல்ல நான் பொறுப்புடான்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தான் அந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸ் எதுவுமே காமிச்சான். தேவடியாளுக்கு பிறந்த பையன். இந்த தேவடியா பையன்கிட்ட பணத்தை கொடுக்கும்போதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். 2 பெண்களை வச்சுக்கின்னு ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தை இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் நடத்தி 2 பெண்களை டீ கொடுக்க சொல்லி வச்சு 3 கண்ணாடி ரூம் இந்த ஜெவடியா பசங்களுக்கு உருவாக்கி அங்கே இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்கி தமிழகத்தில் எத்தனையோ பேர் பெண்ணை தாலி அறுத்த 1ஆம் நம்பர் தேவடியா பசங்க தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸோட குரூப்பு. இந்த இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸோட குரூப்பை ஒரே ஒரு பொறிக்கு பையனை மட்டும் பிடிச்சாங்க. ஜெகன்ன்றவன் நெமிலி சேர்ந்த ஒரு புறம்போக்கு மட்டும் பிடிச்சிட்டு தமிழக மக்களில் எத்தனையோ பெண்களோட தாலி அறுத்து இப்போ எந்த கேள்விக்குமே அவங்களுக்கு எத்தனையோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கும் சரி, கம்ப்ளைண்ட்டே கொடுக்காத இருக்கிற எத்தனையோ பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஏழைப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் சரி எந்த விமோச்சனமே இல்லாமல் இருக்குது. இந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2022 ஜனவரியிலே முடிச்சிட்டான். ஜூன் மாதம் டோட்டலாக முடிச்சிட்டான். ஜூன் மாதம் தான் அவன் தப்பிக்க ரெட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு தப்பிக்க ஓடி ஏன்டா நாயில் தமிழக அரசாங்கம் தான் ரெட் கார்டு நோட்டீஸ் அவனுக்கு அனுப்பிட்டு தான் 2000 கோடி பணத்தை வாங்கிக்கிட்டு இவனை ரெட் கார்டு நோட்டீஸ் போட்டு அமுச்சு வெளியே விட்டுக்கிட்டு தான் ஒரு பெரிய அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது. அவனுங்களுக்கு பிடிக்காமல் அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நம்ம தமிழக அரசாங்க காவல்துறையெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு பல ஆயிரம் கோடிகளை எத்தனையோ ஒரு தனிநபர்கிட்ட இருந்து பணத்தை சுருட்டி எத்தனையோ அவன் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பண்ணானோ ஏது பண்ணானோ அவனை எதுவுமே தொல்லை பண்ணாது இருந்திருந்தால் இது எத்தனையோ கோடி மக்கள் இன்னமும் வளர்ந்து இன்னும் அதிகமாக போயிருப்பான். மக்களுக்கு அரசாங்கமே கொஞ்சம் தடுத்திருந்தாலும் அதிகமாக போயிருப்பான். தடுக்காமல் விட்டு இருந்தாலும் எத்தனையோ பேர் பாவம் அது உள்ள வாழ்ந்தும் இருப்பாங்க. பட் அப்படியே விட்டு இருந்தாலும் அது எந்தெந்த மூளைக்கு போய் நின்று இருந்தாலும் நின்று இருக்குமான்றதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்தி எத்தனையோ பேர் தாலிகளை அறுத்து மற்ற வெளிநாட்டுக்கு ஓட விட்டானுங்க. இங்கே இருக்கிற தமிழக அரசாங்கம் இங்கே இருக்கிற இந்த தனசேகர் இந்த லட்சுமி நாராயண சுந்தரம் இந்த தேவடியா பசங்கள்லாம் சேர்ந்து அப்படி அரசாங்கத்தால் அவனுங்களை கைது பண்ண முடியாத இப்படி 1ஆம் நம்பர் பொட்ட அரசாங்கத்துறையை நம்ம என்னான்னு சொல்ல முடியும். மக்களாக சேர்ந்து நாம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். எந்த பண மரத்தில் எந்த இடம் கிடைக்குதோ எந்த ஏஜெண்ட்டாக இருந்தாலும் சரி வந்தானுங்கன்னா அவனுக்கிட்ட இருக்கிறது வரைக்கும் கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்குது, இவன் மறைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவனை பிடிச்சி கம்பத்திலே எதிலே போட்டு கட்டி முகத்தில் துணியை போட்டு மூடி எவன் அடிக்கிறான்னு தெரியாது முன்னு பொண்ணு தெரியாமல் பிடிச்சி அடித்து அவனுக்கிட்ட இந்த பணத்தை வாங்கினது தான் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த பணம் வரும். சட்டப்படி போனீங்கன்னா யாருக்கிட்டையும் இந்த பணம் வராது. இந்த தமிழக அரசாங்கம் மக்களுக்கு கிடையாது. சட்டன்றது மக்களுக்கு தான் போடப்பட்டிருக்கணும். ஆனால் மக்களுக்கு சட்டம் கிடையாது. சட்டம் தான் மக்களுக்கு போடப்பட்டிருக்காங்களே இல்லை மக்களுக்கு சட்டமாக இது என்ன மாதிரின்றது அது நம்மளால் எப்படி போட்டாலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சட்டம் போட்டுருக்காங்கலாம் கிடையாது. எந்த நடுவுறு மீனில் கழுவுறு மீன் மாதிரி நடுவுறு மீன் மாதிரி இது மாற்றி சொல்லுவாங்களே இந்த மாதிரி மக்களுக்கு சட்டம் கிடையாது, அரசாங்கம் கிடையாது அப்படின்னு தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம்லாம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக உயர் அதிகாரி உயர் லிஸ்ட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்க அந்த பதவியில் இருக்கோ அவங்க அந்த அரசாங்கத்தில் எல்லா விஷயம் உங்களுக்கு காரியம் நடைபெறும். அதே போல் எந்த காவல்துறையிலையும் அவங்கவுங்களோட பெரிய பேக்ரவுண்டு இருக்குது அப்படின்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரியம் நடைபெறும். அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் இந்த சட்டம் அரசாங்கம் கிடையாது. அதனால தான் இப்போலாம் நம்ம ஏழைங்களாக நம்ம பிறந்துட்டோம். நமக்கு பெரிய பேக்ரவுண்டு கிடையாது. படிப்பு கல்வி
கல்வி அறிவோடு இருந்த அதிகாரி மக்கள் உயர போஸ்டிங் இருக்கிற இடத்துல நம்ம மக்கள் யாரும் அங்கே இல்லை அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இது நடக்காது. உயர் அதிகாரி நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த உயர் அதிகாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு சம்மந்தப்பட்டு இருக்கணும். உங்களோட சொந்த பந்தங்கள் அங்கே யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அந்த சொந்த பந்தங்களுக்கு கூட நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை தெரிவுபடுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டக்குன்னு அந்த விஷயம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி மக்கள் அதே போல் நீங்கள் இன்னொன்று எல்லா ஏஜென்ட்டு முன்னாடியும் நம்ம தனசேகர் முன்னாடியும் சரி ஹரிதாஸ் எந்த ஏஜென்ட்டாக இருந்தாலும் நாங்களாம் உயிரோடு இருக்குண்டான்னு போய் அவனை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அவனுங்களாம் அவனுக்கு நினச்சிட்டு இருப்பானுங்க நம்மக்கிட்ட பணம் கொடுத்த மொத்த பேர் சேர்த்துட்டு இருப்பானுங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. நீங்கள் எல்லோரும் போய் அவன் வீட்டுக்கு முன்னாடியே அவன் முகத்தை எதுவுமே கொஞ்சம் காமிச்சிட்டு வாங்க. உங்களோட முகத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்தா தான் அவனுங்களுக்கு இந்த மாதம் பொங்கலே அவனுங்களுக்கு போகணும் இல்லையா. இந்த வாட்டி பொங்கல் பொங்குவானுங்க. நான் இந்த மண்டே பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை வருது, நல்லா பொங்குவான். தனசேகர் 5 வீடு வச்சுக்கிறான் இல்லையா, ஒவ்வொரு வீட்டாண்டு ஒரு பானை வச்சு பொங்குடாடே. தனசேகரை காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தில் ஒன்று விட்டு பங்காளியாக மாமா வேலை பார்த்த ஒரு புறம்போக்கு தேவடியா பையன் தான் தாமலா தெருவை சேர்ந்து மதன கோபால் புள்ள தனசேகரன்ற ஒரு தேவடியா புள்ளாவன். குலோபிடியோஸ்ன்ட்டு வடக்கு கோயில் பக்கத்துலேயே கடை வச்சுருப்பாங்க. பார்த்தா இந்த மாதிரி பட்டெல்லாம் இப்படி அடிக்க மாட்டான், அப்படியே 3 பட்டை அழகாக சூப்பராக தெரியும். அதை அப்படியே நமக்கு போட்டான். அந்த பட்டி 3 பட்டி போட்டு ஒரு குங்கு போட்டு வச்சுருப்பாங்க. மொத்தப்போ அந்த பட்டியை பணத்தை வாங்கி மொத்த பேருக்கு போட்டான் தேவடியா பையன். 1 ரூபான்னா கூட உங்கள் கடனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோன்னா நம்ம பொட்டை தேவடியா பையன் காஞ்சிபுரத்தில் இது ஒரு பொழப்பாக சுற்றிக்கிட்டு 5 வீடு வச்சுக்கின்னு ஒரு வீட்டை விற்றா கூட கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் கடனை கிளியர் பண்ணிட்டு போகலாம். இந்த பொழப்புக்காகலாம் போயிட்டு மலத்தை தின்னு பொழப்பு நடத்தலாம். அந்த காஞ்சிபுரம் மண்ணில் இருக்கிறத கூட மனுஷங்களோட மலத்தை தின்னு கூட அவன் குடும்பம் பண்ணலாம். அந்தமாரி ஒரு புறம்போக்கு இது வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட். அவன் பொண்டாட்டி ரேவதின்றவ அவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள ஒன்று 20 வயசில் ஒரு பொண்ணு இருக்கும், இப்போ 5 வயசில் ஒரு புள்ள இருக்கும் அவனுக்கு புறம்போக்கு. அவனோட அந்த மாதிரி ஒரு பொறுக்கி பையன் அது பொண்ணு புள்ளி பெற்று வச்சுக்கிறதுக்கு 5 வீடு கட்டி வச்சுருப்பான். நீங்கள் அவங்களோட குழந்தைகள்லாம் தப்பாக பேசணும் யாரும் நினைக்க வேண்டியதில்லை. இவன் சம்பாரிச்சு வீடும் சொத்து மொத்தம் பொண்ணு பிள்ளைக்கு தான் அனுபவிக்க போகுது. அது எல்லாமே மக்களோட பணம் அப்படின்றது தான். அந்த பாவம் எல்லாமே அந்த பொண்ணு பிள்ளைக்கு தான் சேர்த்து வச்சுக்கிறான் அந்த தேவடியா பையன். அந்த விஷயம் அந்த நாய்க்கு தற்கூரி தேவடியா பிள்ளைக்கு புரியல. நான் அவனை அடிக்கடி கேட்பேன், நீ இன்னும் தெளிவாகல்றா ஒன்று இன்னும் தெளிவே ஆகல்றா, நீ ஒரு குடம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு உதன்னு வச்சா கூட அந்த தேவடியா பிள்ளை தெளிவாக மாட்டான் அப்படின்ற விஷயம். அப்புறமா தான் லாஸ்ட்டாக போய் ஏன்னா பணம் பித்து போய் அவனை நம்ம கண்ணு மண்ணு தெரிய வைக்கல. எவன் பின்னாடி போய் எவனை ஏமாற்றலாம், எதில் போனால் எப்படி ஏமாற்றலாம். ஜெகன் பின்னாடி போனால் ஜெகனை கைது பண்ணிட்டாங்க. அவன் முன்னாடி பின்னாடி தெரிஞ்சுக்கின்னு கார் எடுத்துக்கின்னு அவனை ஜாமீன் எடுக்கிறதுக்கு எந்த இடம்லாம் வைக்கிறானோ அந்த இடத்துல இது இவ்வளோ பணம் நீங்கள் எடுத்துங்க, இந்தமாதிரி இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு விற்கிற பணத்தில் இவ்வளோ கொஞ்சமாக எடுத்துக்கின்னு அங்கே திருடிக்கின்னு இருந்தான் அவங்ககிட்ட ஜெகன்கிட்ட. அப்புறம் ஹரிதாஸ் சொத்து விற்கும் போது ஹரிதாஸ் சொத்து திருடிக்கின்னு இருந்தான் அந்த தனசேகரன்றவன். அப்புறம் எங்கிட்ட சொத்து எடுத்தாந்து விற்க சொல்லி 80 ரூபாய் 80 லட்சம் 90 லட்சம் ஒரு சொத்து போகுதுன்னா அதை 1,30,000 ரூபாய் சொல்லி 1,30,00,000 ரூபாய் சொல்லி அதை விற்று அதை திரட்டினான் எங்ககிட்டேருந்து எங்கள் மக்கள்கிட்டேருந்து. முழுசாக கடன் கூட கொடுக்க முடியாது தேவடியாமாவன். அவன் 1,30,00,000 ரூபாய் அதை ஏற்றி சொல்லி 90 லட்சம் கையில் வாங்கி போய் எங்ககிட்ட என் சைடு இருக்கிற தற்கூரி கைதிகளை பாரு. ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபாய் தரணுங்க, நல்லா புரிஞ்சுங்க. 1 கோடி ரூபாய் எனக்கு சரிங்க தனசேகரன்ற தேவடியா போல எனக்கு 5,5 கோடி தரணுங்க. தனசேகர் என்ன பண்ணோம், 1 கோடியா 30 லட்சம் ரூபாய் அந்த சொத்து இந்தாடா இதில் நீ எனக்கு 90 லட்சமாக கொடுத்துரு, இல்லை 50 லட்சம் கொடுத்துட்றா, 1 கோடி ரூபாய் கழிச்சிக்கிடா, இல்லை 1,50 கோடிடா சொத்து எத்தையோ ஒரு கணக்கு சொல்லி என்கிட்ட அவன் சொத்து கொடுத்துருக்கணும். அந்த தேவடியா புள்ள அந்த மதன கோபால் புள்ள தேவடியா புள்ளன்னு தனசேகரன்ற தேவடியா புள்ள என்கிட்ட பணத்தை வாங்கினா இல்லையா கை நீட்டி அந்த தேவடியா புள்ள நான் யாருக்கிட்ட கடன் போட்டு அவனை கூட்டுமே அங்கே நிறுத்துறேன். அவங்ககிட்ட 1 கோடியா 30 லட்சம் ரூபாய் சொல்கிறான். அவங்ககிட்ட 1 கோடியா 30 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட சொல்லிட்டு 90 லட்சம் பணமாக வாங்கிக்கலாம். அவனுக்கு தான் 1 கோடி ரூபாய் தர வேண்டியது இருக்குது. இவன் இப்போ 90 லட்சத்துமே அவங்ககிட்ட பணத்தை கட்டுறான். எப்படியாப்பட்ட தற்கூரி நாய்களை நம்ம கூட வச்சுருந்து நம்ம வாழ்க்கை எப்படி இவன் தனசேகரன்ற தேவடியா புள்ள கடையிட்டுமே விட்டான் பாரு. அவன்கிட்ட தான் நம்புறான். அவனை கடை எங்கிட்ட கை நீட்டி வாங்கினான் தேவடியா அவன் வாங்கும்போது. அப்புறம் அவங்ககிட்ட பணம் வாங்கின இல்லையா 90 லட்சம். அதனால் அவனுக்கு கூட்டு வந்து அவங்ககிட்ட கதையை பேசி அவனுக்கு டைரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். இப்போ என்கிட்ட கொடுத்துருந்தானே நான் 1 கோடி ரூபாய் 30 லட்சம் கொடுத்தானோ என் கடை இவங்ககிட்ட 1,50 கோடி இருந்தாலும் நான் அப்படியே கொடுத்துட்டு நான் பாட்டு ஏன் வாழிப்பேன். ஏன்னா இவன் 5 ரூபாய் வட்டிக்கும் 6 ரூபாய் வட்டிக்கும் நம்மகிட்ட 50 லட்சம் ரூபாய் கொடுத்துக்குறான் நிறைய பேர். அவன் அதில் வட்டி வாங்கியிருப்பான். அதில் 10 5 நம்ம ஏற்றி அவனுக்கு விற்றுட்டு வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோம். அப்போ இவன் தனசேகரன்ற தேவடியா அம்மா எத்தனையும் போகும்போது தேவடி போட்ட வேலையெல்லாம் பார்த்தான் தெரியுங்களா. எல்லாத்தையுமே தாங்கிக்கணும் இருந்தோம் நம்ம தேவடியா பையன்.
எத்தனை ஒன்றா ரெண்டே பண்ணலைங்க. அவன் கடன்பட்டு அந்த தேவடியா போல எங்கிட்ட கடன்பட்டான். தனசேகரன்ற தேவடியாமாவும் ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம் நடத்தி ஒன்றுமே அங்கே ஷேர் மார்க்கெட்டு நடக்குதா இல்லையான்னு அந்த தற்கூரி தேவடியா போலிக்கு எதுவுமே தெரியாமல், எதுவுமே தெரியாது இந்த பொறிக்கு தேவடியாமா எதுவுமே அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டாங்க. சரி நீ கொடுத்துட்டு கூட கொடுத்துட்டா இருக்கட்டும், முடிஞ்சிட்டு பிறகு எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவன் இந்த இடத்துல இந்த இடங்குறேன், இந்த இடத்துல இந்த இடங்குறேன், எந்தடா உனக்கு இவ்வளோ போய் எனக்கு கொடுத்துட்டு இந்த விஷயத்தை காப்பாற்றுறான்னு சொல்லவே இல்லை அந்த தேவடியா பையன். எத்தனையோ பேர் எங்கிட்ட பணத்தை கொடுத்தவங்க அவன் தாக்க அறுத்து அவனுக்கு அப்படியே டைரெக்டாக ரீச் பண்ணான் அந்த தேவடியாமா. அவன் தெரியுமா ஒருத்த எங்கிட்ட வந்து இவ்வளோ பணத்தை எந்தோட இந்த சொத்து கொடுக்கணும் அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டியதான் அவனுக்கு கொடுத்துட்டு எவ்வளோ கடனுக்கு ஏற்றி கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு போடான்னா நம்ம என் வேலையை பார்த்துருப்போம். இன்னும் நம்ம தெளிவாக வெளியே வந்திருப்போம். அதை கம்மியாக கொடுக்குறோமோ அதிகமாக கொடுக்குறோம். ஒரு இடத்துல 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்து கொடுத்தாங்க ஒரு மெனை அங்கே சித்தாத்தூர் போகிற வழிங்க. அதை 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி என்கிட்ட கடை மாட்டவங்களுக்கு என்கிட்ட கடை மாட்டவங்கிட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தங்க. நான் ஒரு காஞ்சிபுரம் மண் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது 1,30,000 ரூபாய் சொல்கிறான் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம அது 1,30,000 ரூபாய் கொடுத்துருப்போம். ஒரு கோடியாக 30 லட்ச ரூபாய் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா அது 1 கோடி ரூபாய் 30 லட்ச ரூபாய் இந்த ஜவுடி அம்மா நம்மகிட்ட சொல்லியிருந்தானே நம்ம அது ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்னா அது பண்ணியிருப்போம். இல்லை 4ஆம் 3ஆம் பிரிச்சில் இந்தாடா உனக்கு 50 லட்சத்து மூடம் மிச்சம் 80 லட்ச ரூபாய் கடன் பிரிச்சு கொடுத்துருப்போம். நாங்கள் ஒத்தந்திலே எதுவுமே நிறுத்தி விட்டான். தேவடியா அம்மாவன் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. அவனுக்கு எதுவுமே பண்ணிவிட்டானுங்க. கடைசியில் அவன் வாங்கினவனும் சரி 1 கோடி ரூபாய் சீட்டு பாக்கி இருக்குது அதையும் கழிச்சிக்கின்னு பண்ணிக்கணும்னு அவன் திறமையான ஆள் அவனை செருப்பால் அடிக்கிற மாதிரி வச்சு அதையும் பண்ணல. அவன் எப்படியா வந்து எல்லா இடத்துலையும் முட்டாளாக வாழ்ந்துட்டோம். தேவடியா அம்மா என்கிட்ட முட்டாளா அவங்ககிட்ட போய் முட்டாளா வாழ்க்கையை வாழ்ந்துட்டுமேன்ற நம்மளோட வெறியும் கோபமும் அவன் பொண்ணு புள்ளையும் ஓத்தாங்க. அதே காஞ்சிபுரம் மண்ணில் எந்த அதிகாரி உயர் அதிகாரி வந்தாலும் சரி ஒத்த கழுத்தை அறுத்து போட்டு அவன் பொண்ணு புள்ள முன்னாடி இவனை கழுத்தை அறுத்தா மட்டுமே அந்த மனசோட ஆத்மா சாந்தி அடைமலுக்கு. பட் அவன் பணம் தேவையே இல்லை நமக்கு. அங்கே பணம் இந்த முடிஞ்சு போச்சு. அவள் தான் 1.25 கோடி நீனா இதுக்கப்புறம் பிடிங்கி வாழ்க்கையில் சம்பாதிச்சு பறிச்சா இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நீங்களாம் கொடுத்துட்டு போவீங்க. வீடு கடனில் இருக்குதுங்க. வீடு 10 ரூபா ஒருத்தங்கிட்ட மாட்டிக்குது. அது கடனில் இருக்குது 20 லட்ச ரூபாய் ஒரு வீடு. இன்னொன்று ஒரு 40 லட்ச ரூபா ஒரு வீடு கடனில் மாட்டிக்குது. 2 கார் கடனில் மாட்டிக்குது. 2 பசங்க எல்லா பசங்களும் டிவி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்குமே ஒரு நெருக்கு ஒருத்தருக்கு 8,000 கொடுக்குறோம், ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோம், அந்த மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ எதையுமே கொடுக்க முடியாமல் சூழ்நிலை நின்று போயிருக்குது. இப்படியா கொஞ்சம் ஒரு தேவடியா பிள்ளைக்கு ஒரு விவரம் தெரியாமல் எத்தாந்து எவ்வளோ குடும்பியெல்லாம் சந்தித்தோம். அந்த தேவடியா அம்மா கிட்ட கூட இருக்க சொல்ல மொத்த அப்படியே நம்பி குள்ள தேவடியாளுக்கு பிறந்த பையன். அவங்க அம்மாவில் பண்டார பரதேசி காஞ்சிபுரம் மண்ணுக்கே மொத்த பண்டார வம்சத்துக்கே ஒரு 1ஆம் நம்பர் தேவடியா அம்மா. அவன் ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம் நடத்துகிறேன்னா மொத்த நீ நடத்திட்டு போ, உனக்கு என்ன வருது போகுதுண்ணா நீ எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குற ஒரு தொழில் செய்கிறேன்ற விஷயத்தை நமக்கு சொன்னான். ஆனால் ஐஎம்எஸ்சில் எதுவுமே போடுறான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தர்றான் அப்படின்ற விஷயத்தை அப்புறமா தான் விஷயம் நான் முழு பொறுப்புன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கினாங்க. எனக்கு எப்படியோ கொஞ்சம் வேணா இருந்தால் தெரிஞ்சு 1 ரூபா 1.5 ரூபாய் வட்டி கூட மேலே ஆசைப்படாது. நான் எவ்வளோ கொஞ்சம் வேணா இருந்தால் இந்த தேவடியா பையன் பண்டார பையன்கிட்ட போய் நீ எப்படி நம்பி இவட பணத்தை கொடுத்துட்டே இருக்கு. அதுவே மிகப்பெரிய நம்ம ஒரு லெவலில் போய் நம்ம வாழ்க்கை முடிச்சுட்டா அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு சொத்து கூட வைக்கல. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் மொத்தம் முடிச்சுட்டு எட்ட வந்துட்டு நான் இந்த பண்டார தேவடியா பையன் மாதிரி பண்ணல. நான் 5 வீடு மட்டும் அவன் வீட்டு பக்கத்துலேயே 5 நிறைய வீட்டு வாங்கி அப்படியே பதுக்கி வச்சுக்கிட்டு இந்தமாரி வேலையெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. இந்தமாரி வேலையெல்லாம் அந்த பண்டார பையன் மாதிரி அவன் வீட்டு பக்கத்துலேயே எல்லாம் சொத்தி வாங்கி பதுக்கி வச்சுக்கின்னு அவன் முள்ளைக்கும் பொண்ணுக்கும் நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ணல. இவன் நம்பி கொடுக்குறானே சொல்லிட்டு நாங்கள் ஒரு லெவலில் வர நேரத்தில் தான் இவனுங்க இவங்க மொத்தி கடலில் போட்டான். கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேலே சீட்டு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் நான் தேவடியா அம்மாவங்கிட்ட. நீ பண்ணுறா நான் பண்ணுறா 100% 200% கேரண்டி சொன்ன தேவடியாளுக்கு பிறந்த பையன் இன்றைக்கி பார்த்தா கடையிலேட்டு தான் அந்த கடையிலே குளோபடி வச்சுட்டு கடையாண்டே தான் சுற்றிக்கிறான். அவனை யாருமே என்ன போடாமக்கிறாங்க பாரு. அவனை ஏன் அப்படி எல்லோரும் யாரும் போடாமக்கிறாங்கன்னா நான் ஒட்டி தான் இந்த கிராமம் அங்கேருந்து 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன். ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி காஞ்சிபுரத்துலேருந்து பெருங்கட்டூர் கிராமத்தில் 35 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன். அவன் லோக்கல்லே இருக்கிற கூட அவன் பிஏ தின்னுக்கிட்டு இருக்கிற தேவடியா பசங்க மொத்த பேரும் அவனை எல்லாருமே நியூட்ரல் பண்ணி விட்டாங்க. நியூட்ரல்லாம் சரி சம்மாக்கிட்டான். அவன் கொடுத்த பணத்துக்கும் திருப்பி எவ்வளோ தர வேண்டியது இருக்கோ அந்த பணத்தை கொடுத்து அப்படியே நியூட்ரல் பண்ணி விட்டாங்க. அவன் கூட அவன் பிஏ தின்னுக்கிட்டு இந்த தேவடியா பசங்க மொத்த பேருக்கும். மற்ற பேர் மிச்சம் கொஞ்சம் பேர்லாம் அவங்க எல்லாம் தள்ளி அவன் சொந்த பந்துக்கள்லாம் ஆற்காட்டில் இருக்கிற அவன் மாமான ஒரு தேவடியா பையன் அவனுக்கு பணத்தை எடுத்துன்னு அள்ளி மொத்தத்தையும் அவன் கடனை நியூட்ரல் பண்ணி கொடுத்துட்டான். டைரியில் எழுதி வச்சு மொத்தம் இன்னும் 2வது வசூல் பண்ணி அந்த வந்த பணத்தெல்லாம் பேர்த்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தாங்கிறான். மொத்தம் இந்த உலக மக்கள் அனைவரும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுனா மொத்தம் இந்த ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம் நடத்தி தமிழக அரசாங்கமும் இந்த லட்சுமி நாராயணன் சுந்தரம் அப்படின்ற டீமும் சேர்ந்து மொத்தம் எத்தனையோ பெண்களோட தாலி அறுத்த தேவடியா பசங்க. இந்த தேவடியா பசங்களாம் அம்மாவை ஒன்று இனிமேல் கொண்டு இந்த எவனா மொத்தம் நான் இதை பண்ணுறேன் என்னை 100% நம்புடா அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஒரு தேவடியா பையன் கூட நம்பி பணத்தை கொடுக்கறதுக்கு மட்டும் பொதுமக்கள் யாருமே முன் போகாதீங்க.
நான் கேறேன்டா நீ பண்ணுறான்னு சொல்லிட்டு வருவானுங்க. நான் அப்படியேடா ஏமாற்றிட்டு போகிறேன், டேய் இது வரைக்கும் நான் உன்னை ஏமாற்றிருப்பேனாடா அப்படின்னு கேட்பானுங்க. அவ்வளோ பேசுவானுங்க. ஆனால் நம்பிக்கை அப்படின்றது ஒன்று மட்டும் நீ மேலே முழுசாக வச்சுட்டேன் அப்படின்னா உன் வாழ்க்கை க்ளோஸ் அன்றைக்கோட. எதன் அடிப்படையில் இருந்தாலும் ஒருத்தர் மேலே கடுகளவு கூட நீங்கள் ஒருத்தருக்கு மேலே எப்பயுமே இவ்வளோ தான் அவன் லிமிட்டுன்ற லெவல்லே நீங்கள் வாழ்ந்தால் மட்டுமே தான் எதுவுமே தெரியுங்க. ஒரு புரிதல் இல்லாத ஒரு தெவடியா பிள்ளைகிட்ட பொண்ணை கொடுக்கத்தும், மண்ணை கொடுக்கத்தும், பணத்தை கொடுக்கத்தும் முதல்ல தப்பு. புரிதலே கிடையாது. இந்த பண்டார தெவடியா பையனுக்கும் சுத்தமாக புரிதலே கிடையாது. ஒன்றுமே புரியாது. இந்த தெவடியா பையன்கிட்டமே பணத்தை கொடுத்து வாழ்க்கையை காலி மொத்தமாக சுரண்டிட்டு போயிட்டோம். மொத்தத்தையும் சுரண்டிட்டு போனதுனால இப்போ நாங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான யோஜனையிலே நாங்கள் இருக்கிறோம். எப்படி யோஜனை கொடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய யோஜனையிலே இருக்கிறோம். எங்களால் 100க்கு 200க்கு 500க்கு 1000த்துக்கும் இன்றைக்கெலாம் அந்த கஷ்டன்றது அந்த 500 1000 ரூபான்றது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கணும் போது அந்த பணத்தை எப்படி கொடுக்க போகிறோன்னு புரியாமல் இருக்குது. டே பண்டாரத்தை எப்படியா புள்ளியா உங்கள் அம்மா காஞ்சிபுரத்தில் உங்கள் அம்மாவில் அந்த மண்ணில் நீ இன்னும் கொஞ்சம் நாள் தான் உயிரோடவே இருக்கணும். பணத்தை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீ அந்த காஞ்சிபுரம் மண்ணை விட்டு ஊரை விட்டு காலி பண்ணி ஓடணும். அப்படி இல்லை அம்மா ஒரு நாளுக்கு ஒன்று எந்த இடத்துல ஒன்று போடுவோம் அப்படின்னே தெரியாதா. பண்டாரத்தை எப்படியா புள்ளி இப்போ தனசேகர இந்த வீடியோ நீ பார்க்குறியோ இல்லையோ, உம்மாவில் உனக்கு பொண்ணுக்கும் பிள்ளைக்கு தாமலார் தெருவை சேர்ந்த காஞ்சிபுரம் தாமலார் தெருவை சேர்ந்த மதன கோபால் புள்ள தனசேகர் அப்படின்ற ஒரு பொறுக்கி பையனோட வரலாறு இங்கே சிறப்புமிக்க வரலாறாக செஞ்சு விட்டுடுறாங்க பொதுமக்களை. மொத்தம் எத்தனையோ பெண்களோட தாலியாட்ட தெவடியா பசங்க தான் இந்த ஹரிதாஸு, ஜெகனு, தனசேகர், லட்சுமி நாராயண சுந்தரம். அவங்க பேரப்பர் அவங்க அம்மாவில் தமிழ்நாடு ஃபுல்லாக சுத்துமலுக்கு லட்சுமி நாராயண சுந்தரம். அவங்க அம்மா லட்சுமி நாராயண சுந்தரம். அவன் பொண்டாட்டி பொண்ணு ஃபுல்லாக எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. அம்மா டோட்டல் பேக்கப் வெளிநாட்டுக்கே. தற்குறி தெவடியா புள்ள அம்மாவில் கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் இருந்தோம். மக்களுக்கு இந்த வீடியோ போட்டால் தான் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படின்றதுனால மக்களுக்கு இந்த வீடியோ மூலமாக இதெல்லாம் சொல்லினா பேசினா புரோஜனம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வீடியோ பேசுகிறாங்க. எல்லாரோட ஆதங்கமும் எல்லாரோட கோபமும் எப்படியோ மனசில் இருக்குது. நீங்கள் கூட்டிக்கிட்டே இருக்கிறோம் இல்லை அப்படின்னா என்றைக்குமே கொலையை பண்ணிடலாம். கொலை பண்ணிட்டு பிறகு அது முடிஞ்சு போச்சு. ஆனால் கொலை பண்ண போகிறோன்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய சக்தியும். அதுபோல் இந்த தெவடியா புள்ளியை எங்கள் அம்மாவில் போட போகிறோன்னு சொல்லிக்கினே இருந்தால் பயங்கரமாக சக்தி வளரும். இல்லை சக்தி மொத்தமாக அவன் குடும்பத்தை போட்டுடலாம் ஒரு நாள். இந்த ஆர்டிஎக்ஸ் பாம்பு வெடி மருந்துலாம் எங்கே தான் இருக்குதுன்னு தெரியாது. உங்கள் அம்மாவில் எத்தனை என்கிட்ட கொடுங்க. 5 கிலோ 10 கிலோ இல்லை 50 கிலோ எத்தனை குத்து ஒரே இடம் உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே கட்டிக்கிட்டு போய் உள்ளே பூந்துடுறேன். உங்கள் அம்மா ஒரு நாள் உங்கள் அம்மா காஞ்சி கொடுத்தே திரும்பி பார்க்க வைக்கிறேங்க. தெவடியா பையனை பண்டார நாயை பண்டார தெவடியா பிள்ளை காஞ்சி கொடுத்தே திரும்பி பார்க்க வைக்கின்றாங்க. அந்த மாரி ஒன்று சம்பவமாக இருக்குண்டாங்க உங்களை ஒன்று. அப்புறம் தானே என் மனசோட ஆத்மலாம் சாந்தி அடையும். 1 ரூபானா கூட அந்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டேன். நம்பிக்கை துரோகி தெவடியா புள்ளி. நம்ம கூடிய பழக்கி சரி போய் எல்லாம் பார்த்துல போடான்னு கல் நஞ்சு தெவடியாவுக்கு போகிறது பையன் அவங்க அம்மாவில். அவன் பொண்டாட்டி பொண்ணு ஃபுல்லாக இந்த பூமிக்கே வாழ தகுதி இல்லாத அந்த பணத்தை சேர்த்து 4-5 வீட்டை வச்சுக்கின்னு நீங்களாம் என்னடா வாழ்ந்து சாதிக்க போகிறீங்க. பண்டார வர்க்கத்துக்கே நீங்கள் பண்டார ஜாதியில் பண்டார வம்சத்துக்கு பண்டார கொலை கோத்திரத்துக்கே நீ ஒரு ஒன்றான பொருள் தெவடியாளுக்கு போகிற பையன் அப்படின்றது உலக அறியணும்டா. நீ இந்த காஞ்சிபுரம் மண்ணுக்கே இந்த யூடியூப் மூலமாக நான் உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான். காலங்காலத்துக்கு ஒன்று அந்த மண்ணில் நீ தான் இப்போ தனசேகர், நீ தான் பண்டார தெவடியா பையன், பல கோடி ஏமாத்தின பையன் அப்படின்றது. அதுக்கு அடுத்து உன்னை போட்டு உன்னோட அசிங்கம் உன் வாழ்க்கையை நீ வாழறதுக்கு நடப்பணுமா சாகணும். நீ நடப்பணுமா நடப்பணுமா தான் நீ வாழணுமே அந்த மண்ணில். நீ அப்படியே ஒன்றான ஒரு வக்கர புத்தி ஒரு கொடுமையான ஒரு பாவம் பண்ண இந்த தமிழ்நாட்டு மக்களோட ஒரு சொட்டு ரத்தத்தை கூட இல்லாமல் உறிஞ்சி எடுத்த தெவடியா பசங்க நீங்களாம். எத்தனையோ பேர் பெண்களோட தாலி அறுத்த தெவடியா பசங்க நல்லா சுற்றிக்கிட்டு மக்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றி வெளிநாட்டுக்கு தப்பிக்கி விட்டு இந்த அரசாங்க தெவடியா அரசாங்கத்தை காரி மூஞ்சி கெல் எடுத்து வச்சா கூட பொதுமக்களோட ஆத்மா சாந்தி அடையாதுங்க. இறந்து போன எத்தனையோ மக்களோட ஆத்மா சாந்தி அடையாதுங்க. இந்த தமிழக அரசாங்க காவல்துறை அந்த பொட்ட காவல்துறை அரசாங்கத்துக்கும் இந்த தமிழக அரசு துப்புக்கட்ட தெவடியா மக்களுக்கும் தெவடியா அரசாங்கத்துக்கும் எந்த நாயம் வந்தாலும் சரி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலுவையில் இருக்கிற இந்த சட்டம் இதெல்லாம் நிலுவையில் இருக்கிற எந்த அரசாங்கத்தையும் எடுத்து
அந்த கோப்புகளை எடுத்து இவனுக்கு கோப்புகளை கிழிச்சி பொதுமக்களுக்கு பணத்தை தான் எந்த தேவடியா அரசாங்கத்தாலும் கையாளாத ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கி பசங்களோட இந்த தமிழக அரசு தான் இந்த பொறுக்கி புத்தி இருக்கிற 1ஆம் நம்பர் பொதுமக்கள் பணத்துலேருந்து அதுலேருந்து எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் அதையும் வாங்கிக்கிட்டு அவனை தப்பிக்கி விட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கிற 1ஆம் நம்பர் பொறுக்கி அரசாங்கம் தான் இன்றைக்கி எல்லாருமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே. ஒன்றுத்துக்கும் கையாளாவது துப்பு கட்ட தேவடியா பசங்க. அரசாங்கத்தை நம்ம குற்றம் சொல்ல வேண்டியது இருக்குது. தமிழக காவல்துறையும் நம்ம குற்றம் சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாமே சொல்லுங்க. நாங்கள் இந்த விஷயத்தை நம்ம இந்த தமிழக அரசாங்கம் தான் காவல்துறையாக இருந்தவங்க என்னோட வைராக்கியம் என்னோட கோபம் ஒரு நாளைக்கு வெடிக்கிட்டாங்க அன்றைக்கி உங்களை இங்கே பார்க்குறடா போகிறீங்க. நீ என்னோட பணத்துக்காக நம்ம சொல்ல வரல. இன்னமும் அவன் அந்த மண்ணில் அவன் மனசு மாறாமல் ஏன்னா ஒரு வீட்டை விற்று எத்தனையோ பேர் எங்கள் மக்கள் இருக்கிறாங்க என்ன கூட நாடாமல் எதுவுமே அதை விற்று கொடுத்து துப்பு கட்ட தேவடியா மாவன் அப்படியே உலகத்தில் பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னும் போது இந்த தேவடியா பையனை கொள்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. எல்லாம் கடவுள் பார்த்து கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து விட்டு போக வேண்டியது தான். அப்போ என்றைக்காக இருந்தாலும் அவன் பொதுமக்கள்கிட்ட எந்த லாரி அவனை அடிப்பான், எந்த கார் அவனை ஏற்றும், எந்த கட்சி அவன் கழுத்துக்கு வரும் அப்படின்றது அவன் பயந்த வாழ்ந்த அவன்டா. நீ தனசேகரே ஒரு நாள் எந்த இடத்துல இருந்தாலும் என்றைக்குமே ரோட்டில் கார் போவாதுடா. ஒரு நாள் உன் வீட்டு ஓரமாகவும் போகும். அன்றைக்கி உனக்கு தெரியும்டா மக்களோட பாவம் அது என்றைக்கு உன் பொண்ணு புள்ள பேரில் ஏறும். அந்த பாவத்தை எல்லாத்தையும் நீ ஆளாகி உன் குடும்பமே நடுத்தல் நிற்கிற சூழ்நிலை வரும்டா. அத்தனை வீடு உன்னை காப்பாற்றாதுடா. அன்றைக்கி அப்படியே வீட்டுக்கு பிளான் பண்ணி அவன் மனைவி பேரில் போட்டு கோகுலம் சிச்சுலேருந்து அடமான வைக்கிற மாதிரி வச்சு எல்லாமே கடலில் இருக்கிற மாதிரி ஒரே பெயிண்ட் வச்சு வச்சுக்கிறாடா. நம்மளை ஒன்று நம்ம இன்னைக்கு இல்லைடா எத்தனையோ கோடிக்கணக்கில் சொத்து நான் பணத்தை கொண்டு கொடுக்க சொல்ல கூட அந்த விற்றுட்டு நான் அதை விற்றுக்கிட்டு இருக்க சொல்ல கூட என்ன கேட்பேன். ஏன் நீ அதை அவசரப்பட்டு விற்ற நீ எல்லாருமே இப்போ ஒன்று நல்லவன்னு சொல்லுவானா அப்படின்னு சொல்லி கேட்பான். தேவடியாமா எல்லாம் விற்றுட்டே நீ உனக்கு நல்ல பேர் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்பேன். டே இன்னைக்கு கூட எனக்கு நம்மளை இதெல்லாம் உனக்கு விற்று கொடுக்குறதுக்கு இவ்வளோ தைரியம் உனக்கு ஏது இந்த வயசுல நீ என்கிட்ட எத்தனையோ பேர் கேள்வி கேட்டுக்கிறாங்கடா. என்கிட்ட இன்னும் அம்மா சொத்து இருந்தாலும் சரி நம்மளை எனக்கு நான் வாங்கி வச்சுருந்தாங்க எல்லாமே நான் அவங்களுக்கு பேக்கப் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் நான் வெயிட்டான ஆளுங்க 3 பேர் விட்டு நான் சின்ன ஆளுங்களாம் நான் எப்பவுமே சம்பாதிச்சு கொடுத்துடலான்னு ஒரு தைரியத்தோடு தான் நான் வெளியே வந்தேன். வெயிட்டான ஆளுங்க. ஸோ இன்னும் கூட 5 லட்ச ரூபாய் கடன்காரெலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்ற பெரிய தைரியம் இருக்குது. 5 லட்ச ரூபா கடலாம். ஆனால் 20 லட்சம் 5 லட்சம் 55 லட்சம்லாம் நான் விட்டு இருக்கிறேன். அந்த விஷயத்தை நினைக்கும் போது தான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியலன்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு பாதையில் என்னை விட்டதுனால தான் உன்னை வெட்டணும், உன்னை கொலை பண்ணணும், உன் பொண்ணு பிள்ளை அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடாதுன்ட்டு போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வருதுங்கம்மா. இந்த கடன் என்னால் கொடுக்க முடியும் தான் ஒன்று நீ எங்கன்னா போய் என்கிட்ட பிச்சை எடுத்து போட்டு எத்தனையோ கோடியாக இருந்தாலும் என்கிட்ட பிச்சை வாங்கின்னு போனேன், என்கிட்ட திருடிக்கிட்டு போனேன் தேவடியா பையனா நீன்னு சொல்லி கூட ஒன்று விட்டு இருப்போம் நம்ம. ஒன்றெல்லாம் நின்று நிலையில் வெட்டணும். எங்கே பார்க்குறே அது என்னடா ஒருத்தனை போயிட்டு என்ன பேராசை காமிச்சு எதை ரூபமாக அவங்ககிட்ட பணத்தை பிடுங்கலான்றது ஒரு திருட்டு தேவடியா போல ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் கோடியாக பணத்தை கொட்டினா அதில் கோடியாக வருதுன்றது எதுவும் புரிதல் இல்லாமல் பணத்தை கொட்டி மார்க்கெட்டில் கொடுத்தா என்னடா நான் கொடுத்தா அந்த 1 லட்ச ரூபாய் தூக்கி அதை உள்ளே போட்டால் 15 நாள் 20 நாள் ஆகுதுடா. எந்த ட்ரெண்டுன்னு தெரியாமல் உள்ளே போடுறான். எவனிக்கு யாருக்காக இருந்தாலும் உள்ளே போட்டால் மாட்டிக்குவானுங்க, மறுபடியும் மேலே வரும். எவன் மனத்தை நம்ம சுற்று அவன் மனத்தை சுற்று அதே தான் மார்க்கெட்டிலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அவன் குடும்பத்தை பார்க்கறதுக்கு அவன் போய் கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு அவன் சம்பாதிச்சு பண்ணிக்கிட்டு போக வேண்டியதாடா. தேவடியாளுக்கு போகிறது 1ஆம் நம்பர் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி பொதுமக்களுக்கு இந்த பணத்தை ஏமாற்றி வாங்குறது ஒரு பொழப்பாடா அவங்களுக்கு. உங்கள் அம்மா இது மார்க்கெட்டில் இந்தமாரி இருக்குது, இந்தமாரி விஷயம் அப்படின்ற விஷயத்தை ஒரு படிப்பறிவு இல்லாததுனால தான் இந்த தேவடியா பிள்ளைகிட்ட நான் கொடுத்தேன். அந்த தேவடியா பிள்ளை எதுவுமே அவங்ககிட்ட கொடுத்தான். இந்த பண்டார தேவடியா பிள்ளைக்கு கையெழுத்தே போட தெரியாது. அந்த தேவடியா பிள்ளைகிட்ட கையெழுத்து போட தெரியாது. ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தவன் தான் அவனா கூட சேர்ந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தவன். நானும் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற பையன் தான். அந்த தேவடியா புள்ள போட்டோ குலாபிடியாசுன்னு சொல்லி வடக்கு தேசம் காஞ்சிபுரத்தில் அந்த கடையை வச்சுருந்தான். அந்த 1ஆம் நம்பர் திருட்டு தேவடியாளுக்கு போட்ட பையன் அவங்க எப்பவுமே அவன் பேர் தனசேகர். காஞ்சிபுரத்தில் அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பேர் எல்லாருமே ஓத்தான்னுவான். எல்லாருமே ஓத்தான்னுவான். அந்தமாரி தேவடியா புள்ள அவன் கூட ஒரு பொலியா அதுமாரி பண்ணி மாரி செந்தில்குமார் ஒரு தேவடியா புள்ள சுற்றின்னு இருப்பான். காஞ்சிபுரம் குலாபிடியாசுன்னு சொல்லிட்டு இந்த 2 தேவடியா புள்ளையும் சேர்ந்து தான் என் வாழ்க்கையை காலி பண்ணானுங்களே. அது எல்லாருமே இவர் நீ அதனால தான் இவனுங்க அம்மாவை ஓத்தான்னு இன்றைக்கி எந்த ஒரு வார்த்தைனாலும் ஓத்தாண்டான தேவடியா பிள்ளையாண்டு அவங்க அம்மாவில் தேவடியா பிள்ளையான்னு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு எங்கள் மக்கள் எல்லாரும் தேவடியா பையனை எல்லாமே திட்டுவானுங்க. ஆனால் அவங்க அம்மாவில் நாம இவனை திட்டக்கூடாதா? அவன் எங்கள் மக்கள் எல்லாரும் இதுமாரி அந்த தேவடியா பையன் என்னடா
பணத்தில் பணத்தை எத்தனை போகிறானுங்க, சீட்டுக்கு ஒருத்தன் தாக்க இறக்குறானுங்களா அப்படின்னு பேசியிருப்போம். அந்த தேவடியா புள்ள அந்த ஆடியோவில் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள், அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அப்படி பேசியிருப்பான். அப்படியே கொஞ்சம் ஒன்றா நம்பரு. அவனுக்கு ஒரு துயரம் வரும்போது தான் அது அவனுக்கு துயரம், அவனுக்கு ஒரு கோவம் வரும்போது தான் அது கோவம். ஆனால் மற்றவங்களுக்கு கோவமே வரக்கூடாது. அந்த தேவடியா பிள்ளைக்கு அப்படி ஒரு பாலிசி. அவர் கோவம் வந்துச்சுன்னா அவர் எதை வேணாலும் பேசிடுவார். ஆனால் நம்ம கோவம் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட பணத்தெல்லாம் போய் கேட்கக்கூடாது, கொடுக்க முடியாது போட அப்படின்னு விடுவாங்க அம்மாவை. அந்த ஜெராக்ஸ் ஆஃபீஸ்லேயே மொத்த பையில் கத்தி வச்சுருந்துருங்க, மொத்த அப்படியே எடுத்து மொத்த அவன் ஜெராக்ஸ் ஆஃபீஸில் அசிங்கப்பட்டாங்க. அவன் வீட்டில் கூட விசாரிக்க கடையாண்டு போலாமா வீட்டுக்கு போகணும். நாங்கள் 12-13 பேருக்கு பேர் அவன் வீட்டாண்டு போகணுமே. கடையாண்டு போகலாமா வீட்டாண்டு இங்கேயே பேசுகிறேன், கடையாண்டு போகலாம் மொத்த ரோட்டில் நின்று பேசலாமான்னா. அடா மொத்த பண்டார தேவடியா புள்ளியே பணத்தை வாங்கும்போது உங்கள் அம்மா ஒன்று என் வீட்டாண்டு வரும்போது 15 பேர் வச்சுக்கின்னு பேசணுமே. அப்போலாம் மொத்த ஒன்று தெருவில் நிற்க வச்சுடா பேசணும். பண்டார தேவடியா புள்ளியா என் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு ஒன்று பேசலை. எத்தனை பேர் உட்கார வச்சு ஒன்று வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசினா மொத்த நீ வீட்டுக்குள்ளே பேசலாமா ரோட்டில் நின்று பேசலாமா. பண்டார புத்தி காமிச்சா பாரு. அடா உங்கள் அம்மா தேவடியாளுக்கு பிறந்த புள்ளிய உன்னெல்லாம் மொத்த இந்த ஜென்மத்தில் மன்னிக்கக்கூடாதுடா. உன்னை மொத்த இதெல்லாம் நினச்சி மொத்த ஒன்று ஒரு நேரம் அறுத்து போடணும். ஒரு நாள் அறுத்து போடுறதுக்கு வரும் ஒன்று கடவுள் அந்த பாதியை தேர்ந்தெடுத்து உனக்கு கொடுப்பான். உனக்கு எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துலையும் நீ தப்பிக்க முடியாதா. நீ பண்டார தேவடியா பையன் மொத்த ஒன்று இந்த மக்கள் எல்லோரும் ஒன்று பார்த்துக்கின்னு இருக்கிறாங்க. நீ அத்தனை வீடு வச்சுக்கிட்டு உனக்கு வெக்கமே இல்லை, சூடு சொன்னியே கிடையாது. மொத்த அவ்வளோ சொத்து நீ வச்சுருந்தா கூட அவங்க அம்மாவை நீ எப்படியா வந்து ஒன்றா நம்பர் தேவடியா பையனும் மக்களை கண்டிப்பாக அறியணும். என்னை நடுத்தரில் நிறுத்த உன்னோட வாழ்க்கையும் மொத்த ஒரு நாளைக்கு உனக்கு அறுத்து போட்டு மொத்த நடுத்தரில் போட்டு ஐயோ அம்மா போச்சேன்னு அழுகுற சூழ்நிலை வரும்டா உனக்கு. கண்டிப்பாக நடக்கண்டா உன்னோட வாழ்க்கையில் இது நடக்கண்டா. எல்லாருக்குமே இது வந்து சாபமாக நடக்கல, இது எல்லாரோட சாபம். எத்தனையோ பேரோட தாலி அறுத்து சாபம், எத்தனையோ பேர் பொண்ணு மனைவி பெண்களோட தாலி அறுத்துக்கிற இல்லையா நீ. அந்த சாபம் மொத்தமே உனக்கு வரும்டா. பொண்ணு பிள்ளைக்கு மனைவிக்கும் பொண்ணு பிள்ளைக்கு மொத்த பேருக்குமே இங்கே தமிழ்நாட்டில் அறுத்துக்கிற காஞ்சிபுரம் சுற்றுப்பட்டு இருக்கிற மக்களோட பையன் எத்தனையோ பேர் பெண்களோட கணவனோட உயிரை எடுத்து நீ தேவடியாளுக்கு பிறந்த பையன். எங்கள் அக்கா பையன் கூட ஒருத்தர் இறந்துக்கிறானா இதே ஐஎஃப்எஸ்சில் பணத்தை கொடுத்துட்டு. அந்த தேவடியா அம்மா அவனுக்கு தெரியும். இந்த யார் தனசேகரன் தேவடியா பிள்ளைக்கு இதே எங்கள் அக்கா பையன் ஒருத்தர் இறந்துருக்கிறான் ஐஎஃப்எஸ்சில் பணத்தை கொடுத்த தேவடியா பையன். அந்த ஐஎஃப்எஸ்சில் பணத்தை கொடுத்துட்டு இந்த தேவடியா அம்மாவுக்கு எத்தனையோ முறை ஃபோன் போட்டு இவனுக்கு பணத்தை கேட்கும்போது ஆக்சிடென்ட்டில் இறந்தாவன். அதுவும் அந்த தேவடியா அம்மாவுக்கு தெரியும். எத்தனையோ சூழ்நிலை நடந்திருக்குது. ஆனால் மொத்த எத்தனையோ இது நடுவில் இவனை கைவிட மாட்டேன்னா சொல்லிட்டு போன இந்த தேவடியா அம்மாவை மொத்த எல்லா வீடை வச்சுக்கின்னு மொத்த ஒரு வீடு வச்சு கூட இந்த பணத்தை கொடுக்க முடியாது. இவன் நாடகம் நடித்து நம்மளை ஏமாற்றிருக்கிறான். இது 2022 ஏமாற்றி 23, 24 முடிஞ்சு 25 வந்துடுச்சு. மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு முடியவே போகுது. ஜனவரி இந்த வந்ததுன்னா இந்த ஜனவரி வந்துச்சு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்து ஜூன், ஜூலை ஜூன் வந்துச்சுனாவே கிட்டத்தட்ட இந்த 3 வருஷம் முடியவே போகுது. மக்கள்கிட்ட இந்த இவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சு இவனுங்க எல்லாருமே நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அவன் பொண்ணு பிள்ளைலாம் எத்தனையோ கோடி சேர்த்து வச்சுட்டு அவன் இன்னும் 2 வருஷம் ஜெயிலுக்கு கொடுத்தா இருந்தால் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசு மாறி போச்சு. ஆனால் எவனுமே கொடுத்தவனு வாங்கின கடனை எவ்வளோ கொடுத்துருக்குறோமோ எவ்வளோ திருப்பி கொடுத்தா கூட பரவாயில்ல. என்கிட்ட வாங்கிட்டு மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க. 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு அவன் 3,13,000 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறான். மொத்தம் 6,13,000 அவங்ககிட்ட என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அப்போ கூட இவ்வளோ கொடுத்துருக்குறீங்க, இவ்வளோ நிலைமை இப்படி ஆகி போச்சுட்டு அவன் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் அப்படியே அந்த பணத்தை மிச்சம் எவ்வளோ தர வேண்டியது அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. உங்களை மக்கள் அதாவது இந்த மக்களோட மனநிலைமை நீங்கள் பணத்தை போய் கடன் பட்டுட்டு பிறகு நீங்கள் 3 லட்ச ரூபா நான் வாங்கினேங்க, நான் அவனுக்கு 5 ரூபா வட்டி கொடுத்துருக்குன்னு வச்சுக்கேன். 5 ரூபா வட்டியே நான் அவனுக்கு கொடுத்துருந்தா கூட 10 மாதம் கொடுத்துருந்தா கூட எவ்வளோ ஆகிருக்குது பாருங்கள். 10 மாதம் கொடுத்துருந்தா கூட 3 லட்ச ரூபாய் முடிஞ்சு 15,000 ரூபா மாதம் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். 10 மாதத்துக்கு 1,50,000 லட்ச ரூபா அவனுக்கு கொடுத்துட்டுங்க. மிச்சம் 1,50,000 லட்ச ரூபா ஐஎஃப்எஸ் முடிஞ்ச பிறகு 1,50,000 லட்ச ரூபா கொடுத்துட்டு பிறகு கொடுத்துருன்னு வச்சுங்களேன். அந்த 5 ரூபா கொடுத்தது விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 ரூபா வட்டி கொடுக்குறோம். ஸோ அந்நேரத்துக்கு 5 ரூபா வட்டி கொடுக்க முடியலையா, அப்புறம் 3 லட்ச ரூபாய்க்கு 2 ரூபா வட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். 2 ரூபா வட்டிக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது கொடுத்து அதில் ஒரு 1,50,000 லட்சம், அது ஒரு 1,50,000 3 லட்சம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா 3 லட்ச ரூபாய் கொடுத்து முடிஞ்சது நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ 5 ரூபா வட்டி கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் 2 ரூபா வட்டி கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் 3 லட்சம் கொடுத்துட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் இவனுக்கு அசல் தான் மட்டும் இப்படி கொடுக்க வேண்டியதுக்கு வருது. நான் என்ன பண்ணிட்டு ஒரு இடம் சீட்டு போட்டோம், 3 லட்ச ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்டோம். ஏற்கனவே ஒரு 3 லட்சம் வட்டியாக கொடுத்துட்டுருக்குறோம். சீட்டு போட்டு அவனுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்து மொத்தம் 6 லட்ச ரூபாய் அவனுக்கு போய் சேர்ந்துக்குது. அப்போ கூட வெக்கமே இல்லை அதை வாங்குறான்டே. 1 லட்ச ரூபா கம்மி பண்ணி வாங்கி மாட்டா, அதை 5 லட்சம் ஆகி போகுதுன்னா கூட அதெல்லாம் இல்லை அப்படின்றான் அவன். அம்மாவை என்னத்துக்கிடா நினச்சிக்கின்னு இவன் கிட்ட இருந்துங்க அம்மா அவன் வாழ்க்கை அடுத்தவனோட நீங்கள் 2 ரூபா 1 ரூபா வட்டிக்கு ஆசைப்பட்டவனோட வாழ்க்கை இன்னைக்கு மொத்தமாக க்ளோஸு.
இந்த தேவடியாப்பூரில் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற நம்ம கிட்டத்தட்ட ஒரு குஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வெளியே வாங்கினோம் பார்த்தியா, 2 ரூபா 1 ரூபா வட்டிக்கு ஆசைப்பட்டுட்டு இல்லையா அதையா மொத்தமாக இவனுங்களால தான் இப்போ நம்ம வாழ்க்கை மொத்தமாக க்ளோஸ் ஆகி போச்சு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் தான் 1 கோடி ரூபாய்க்கு சொத்தும் ஏகமாக போயிடுச்சு. அதில் லாஸ்ட்டாக 6ஆம் மாதம் கொடுத்தவங்க எத்தனை பேருக்கு நான் மெனியாக கொடுத்துனேன். பழைய ஆளுங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னு நினைக்கும் போது அவன் அதை வேணான்னு சொல்லிட்டான். அதை கொடுக்குற நேரத்தில் சில பேர்லாம் கொடுத்தவங்க லாஸ்ட் நேரத்தில் வாங்கிக்கணும் போயிட்டானுங்க. 1 மாதம் கூட வட்டி வாங்காது, 2 மாதம் கூட வட்டி வாங்காது, 2 ரூபா வட்டிலாம் கொடுத்துருந்தோம். லாஸ்ட்டாக ஏகமாக வாங்கிட்டுமே தப்பு பண்ணிவிட்டு இந்த தேவடியா அம்மாவை நம்பி எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டா இவன் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டுனாங்க. கடிச்சா அப்படி முடிஞ்சு 1.5 கோடி ரூபாய் கடனில் நின்று போச்சு. எங்களால் எதுவுமே பண்ண முடியாத வாழ்க்கை நின்று போச்சு. அதனால் இதை சொல்லியோ பேசியோ புரோஜனம் இல்லைன்னு நினைக்காது மக்களே. ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி எந்த தேவடியாப்பூரில் உங்கள்கிட்ட பணத்துக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் என்கிட்ட கொடுன்னு சொல்லி கேட்டால் பணத்தை கொடுக்காதீங்க. இதை பணத்தை வாங்கி ஏமாந்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பணத்தை வாங்கி ஏமாற இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் இதை ஷேர் பண்ணுன்னு சொன்னதில்லை. நீங்கள் வாழ்க்கையில் யாரும் 1 ரூபான்னா கூட உங்கள் உழைப்பு உங்களோட மனைவி மக்களோடு அந்த பணத்தை சம்பாதிங்க. பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடிங்க. உங்களோட பணத்தை நீங்கள் வச்சு நீங்கள் உங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுக்கோங்க. 50 பைசா கொடுத்தா கூட உங்கள் பணத்தை அதில் ஃபிக்ஸட் போட்டால் கூட 1 லட்ச ரூபாய்க்கு 500 ரூபா கொடுப்பாங்க. எப்போனாலும் அதை ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். உங்கள் பணம் உங்கள் கிட்டே இருக்குது. அந்த பணத்தை எப்போனாலும் நீங்கள் எடுக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எப்போனாலும் அந்த வட்டி 5 லட்ச ரூபா கூட 2500 ரூபாயே போதுமான வட்டியாக இருக்கும். பணத்தை கொடுத்து பணத்தை சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ ஏழைப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை கொடுத்து பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கு மட்டுமே தான் நீங்கள் நம்பணும். அடுத்தவங்கள நம்பாதீங்க. சீட்டில் கொடுக்குறேன், அதில் கொடுக்குறேன், அதை பண்ணுறோம், சீட்டை போடுறோம், ஏழை சீட்டு கட்டுறோம், மாதம் சீட்டு கட்டுறோம், கந்தா சீட்டு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு தீபாவளி ஃபண்டு கட்டுறோம், அதை பண்ணுறோம், இது எங்கேயும் எதுவுமே கட்டி யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க. நீங்கள் கட்டுற பணத்தை உங்கள் சிறு சேமிப்பு மாரி பேங்க்கில் கட்டுங்க. உங்களை அக்கௌண்ட்டில் கட்டி வச்சிங்கன்னா அந்த பேங்க்கில் எப்பவுமே அந்த பணம் இருக்கா. அப்படி இல்லையா அவனை கூட நீங்கள் நம்பலைங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லைனாலும் உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் வச்சு உங்கள் குடும்பத்தை பார்த்து நீங்கள் செலவு பண்ணி வாழ்க்கை ஒரு பகுதி சேமிப்பாக போட்டுங்க. இல்லை எதனா இன்சூரன்ஸ் எல்ஐசி கட்டி வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு எப்போயாவது உங்கள் மக்களுக்கு இருக்கிற மக்கள் உங்களோட குழந்தை குட்டிகளை உபயோகப்படுத்தலாம். ஆனால் இந்தமாரி ஒரு இத்து போன தேவடியா பசங்கிட்டலாம் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மொத்தமே நாசமாகி நடுத்தரில் நிறுத்திடுவானுங்கோ. நம்பிக்கை வைக்கிறது கூட ஒரு அளவு இல்லாமல் நம்பிக்கை ஒரு தேவடியா மேலே ஒரு தேவடியா பையன் மேலே வைக்கவே கூடாது. அந்த தேவடியா பையன் பண்டார தேவடியா பையன் மேலே குலோபிடியாஸ் தனசேகர் தேவடியா புள்ள மேலே காஞ்சிபுரத்து தனசேகர் தேவடியா புள்ள மேலே நாம் அளவில்லாத நம்பிக்கை வச்சதுனால அவரோட வாழ்க்கையோட நிலவரம் இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிற மாதிரி 3 ஆண்டு ஆகிப்போச்சு. கடன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் இருக்குது. 1 லட்ச ரூபாய் 70,000 ரூபாய் கூட நின்று போயிருக்குது. அந்த பணத்தில் என்னால் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அந்த சிக்கலில் மாட்டு விட்டான். அதனால் நீங்கள் யாருமே எந்த தேவடியா பையனை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. பணம் என்பது வாழ்க்கை கிடையாதுன்றது எல்லாருக்குமே ஏன்னா பணம் இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னும் போது கூட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். சோறா தண்ணி அதே இறைவன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த உழைப்பு நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சம்பாரிச்சின்னு வாழ்ந்துடும். ஆனால் சுதந்திரம் இருக்காது. பணத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட சுதந்திரமான வாழ்க்கையே போயிடும். அந்த சுதந்திரமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்ல வாழ்க்கை தான் இன்றைக்கி நிம்மதியான வாழ்க்கையான இந்த பணத்து மேலே பற்று இல்லாமல் இந்த வாழ்க்கை நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறான். ஏகப்பட்ட கடனை கொடுத்துட்டான் இல்லையா, அது மட்டும் வருத்தம் மட்டும்தான் நம்மளுக்கு. பட் எனக்கு எந்த ஒரு சொத்தும் நமக்கு ஆசைப்படுது. எப்பவுமே நம்மக்கிட்ட கழுத்தில் 5 சவர செயின் நாங்கள் 25 வருஷமாக என் கழுத்தில் போட்டுக்கிட்டே இருந்தேன். நான் என்னோடய அந்த பழைய ஃபோட்டோஸ் எதை பார்த்தீங்கன்னாலுமே என் கழுத்தில் 5 சவர செயின் எப்பவுமே இருக்காது. என்னோடய உழைப்பில் வாங்கினது நான். அதுக்கப்புறமா 2வது மாடல் ஒன்று மாற்றி எப்பவுமே நம்ம அது முதல் கொண்டு என் மனைவிக்கு போட்டு அவன் அம்மா வீட்டு போட்டு தாள் சேடு முதல் கொண்டு எல்லாமே விற்றுட்டு நான். பத்தாத்துக்கு எங்கள் அம்மா இறக்குற தருவாயில் கூட எங்கள் அம்மாவோட கொஞ்சம் பைசாலாம் கூட 10-20 இந்த மிச்சம் அதை கூட நம்ம சீட்டு கட்ட வேண்டிய ஆளுங்களாம் நம்ம கொடுத்து கொஞ்சம் கடனை கொடுத்துருக்குறோம். அம்மா இறக்குற தருவாயில் கூட எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு போனாங்க. அந்த எங்கள் அம்மாவோட உயிர் போகிற நிலையில் கூட இந்த தேவடியா அம்மாக்கிட்ட கூட எனக்கு ஒரு 10,000-20,000 கூட 1 லட்சம் கூட சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்ல இந்த பணத்தை இழந்த இந்த தேவடியா பையன் தனசாகர்கிட்ட நான் இந்த பணத்தை எதுவுமே கேட்டதும் கிடையாது. எனக்காக போய் நான் கேட்டதில்லை. எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்தை. அதுபோல் இந்த தனசாகர்ன்ற தேவடியா அம்மாவை என்னோடய உயிர் போன தருவாயில் கூட எனக்கு 1 ரூபா கூட தேவையில்லடா. என்னோடய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே 75 லட்ச ரூபாய்க்கு மாட்டிட்டு அந்த மக்கள்கிட்ட இந்த பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுக்கணும்னு சொல்ல முடியாமல் இருக்கேன். அவங்களுக்கு கொடுத்துட்டு போடா பொட்டை தேவடியா புள்ளியாக தான் அவங்ககிட்ட நம்ம காரி துப்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட இந்த யூடியூப் மூலமாக அதை கூட உள் வாங்காமல் நான் பேசுகிற வீடியோ கூட கேட்காம இருக்கிறான். மொத்தமாக ஒரு நாளைக்கு முடிச்சு விட்ட பிறகு ஐயோ எவ்வளோ பாட்டு சொன்னானே, இன்றைக்கி மொத்தமாக நடுத்தரில் நின்று போச்சே, மொத்தமாக அறுத்து போட்டு போயிட்டானே அப்படின்ற ஒரு
சூழ்நிலை அமையும். இறைவன் அந்த சூழ்நிலை அமைச்சிட்டான் அப்படின்னா முடிஞ்சிச்சான் கட்டம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோ மூலிமா நான் தமிழக அரசாங்கத்துக்கிட்டையும் ஒருத்த டிஜி அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற 1 நம்பர் அயோக்கி தேவடியா பசங்க அரசாங்கத்தில் காவல்துறையில் இருக்கிறான்னு பாரு, அவனுங்களுக்கு சேர்த்து தான் இந்த குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயமா எங்கள் மக்கள்கிட்டேருந்து நான் பணத்தை வாங்கி இந்த தேவடியா பொருள்கிட்ட கொடுத்துட்டு இது வந்து நம்ம அவன் எதை கூப்பிட்டு நம்ம எதையோ ஒரு இந்த ஆணையர் அலுவலகம்னு ஒன்று இருக்குது, அது உள்ளே போயிட்டு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எங்களால் 1 கோடிக்கு முன்னே தான் இதில் நம்ம போய் அவனை போய் கேட்க முடியும். 1 கோடிக்கு மேலே நான் அவனை போய் பிடுங்க முடியாது. அவனை போய் கூட்டின்னு வந்து அவங்ககிட்டயே கொள்ளையடிச்சு நான் தின்ன தான் முடியுன்றானுங்க இவனுக்கு தேவடியா பசங்க. ஒரு அரசாங்கம் நம்மக்கிட்ட கிடையாது. ஒரு அரசாங்கம் நம்மளுக்கு எந்த வித கேள்வி கேட்டுன்னு வராது. நீ கேள்வி கேட்டுன்னு உள்ளே போனால் அவன் வீட்டுக்கு முன்னே போய் நின்றுனா அவன் உடனே போலீஸ்க்கு ஃபோன் போட்டானா அவன் தெத்தின்னு வருவான். ஒரு நாள் அப்படி தான் அவன் தெத்தின்னு ஓடி வந்தான். காவல்துறை தப்பு பண்ணுது நாம் திரும்பி வெளியே வந்துட்டோம். முதல்ல வீடியோ எடுக்கிற பாருங்க, அவனுக்கு போய் ஃபோனை போடுங்கன்னு சொல்கிறான் அந்த செந்தில்குமார் என்ற தேவடியா புள்ள. அவன் ஃபோனை பிடுங்க என்னென்ன வந்தான், நான் பின்னாடியே ஏட்ட ஓடியான்ட்டேன். அவன் போய் பிடிங்கிட்டு போய் நம்மளை விசாரிக்கணும்னு கூட்டு போய் இந்த தேவடியா புள்ளிக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நீ எவ்வளோ விசாரிச்ச, நீ எவ்வளோ சம்பாரிச்ச, நீ எத்தனை கோடிரா பொண்ணு, நீ எத்தனை கோடி வச்சிங்கிற அப்படின்னு கேட்டு இருப்பான் இந்த தேவடியா பசங்க. ஏன்னா நம்ம சூழ்நிலை இந்த தேவடியாவுக்கு போட்ட பசங்களுக்கு தமிழக காவல்துறை தேவடியா போட்ட பசங்களுக்கு தெரியாது. கூட்டிமே உட்கார வச்சுக்கணும். மொத்தம் இவ்வளோ சொத்து விற்றுருக்குண்டா தேவடியா பசங்களே, இவ்வளோ பணத்தை அவனுக்கிட்ட குத்துருக்குண்டா, இந்த பணத்தை குத்துறதுனால என் பழைய சொத்துல விற்று இந்த கடனை குத்துருக்குண்டா, இந்த தேவடியா புள்ள விற்க சொல்லி தான் விற்றேன், இந்த தேவடியா புள்ள சீட்டு போட சொல்லி தான் சீட்டு போட்டேன், இந்த தேவடியா புள்ள 100% கேரண்டி கொடுக்குறதோட இந்த 5 கோடி பணத்தை இவங்ககிட்ட தான் குத்த இந்த பண்டாரத்தை தனசேகர் தேவடியா புள்ளிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் வார்த்தைக்கு தேவடியா புள்ளின்னு பேசி என் வாழ்க்கையை தேவடியா புள்ளி வாழ்க்கையாக போதானான்னு தெரில. அதனால் மக்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு பணத்தை யாருக்கிட்ட கொடுத்து வாழ்க்கையை மாட்டி குடித்தவர் ஆகாதீங்க. அதனால் இந்த மாதிரி பொங்கல் இருக்கிற பணத்தை வச்சு எதை செலவு பண்ணி அவங்களோட வாழ்க்கையை மேலும் பார்த்துக்கிட்டு போங்க. எந்த ஐஎஃப்எஸ் ஏஜென்ட் வந்தான் அப்படின்னா 5 பேர் 20 பேரை சேர்ந்துங்க, 20-30 பேரை சேர்ந்துங்க. நெமிலி சேர்ந்த ஜெகனன்றவன் அவன் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் வீட்டுக்கு வந்தானா, அவன் வீட்டுக்கு வந்தவொடனே அந்த காவல்துறை அந்த அங்கே இருக்க நெமிலி ஸ்டேஷனில் இருக்கிறத கையெழுத்து போட வரதான் சொல்லியிருக்கிறான். அவன் வரும்போதெல்லாம் பையன் மூஞ்சில் மூடிங்க 10-20 பேராக போங்க கும்பலாக முன்னு தெரியாது, யார் அடித்தாங்கன்னு தெரியாது. அவன் கை காலெலாம் கட்டி போட்டு அடித்து போட்டு நீங்கள் பாட்டுன்னு போயிடுங்க. இவன் தான் அடித்தானே யாருக்குமே தெரியக்கூடாது. தனசேகர் அங்கே தான் டிப்ஸ்டே அவனுக்கு பெரிய வைக்க போகிறான். அவனுக்கு இவனை அடித்தானே தெரியக்கூடாது. எவன்னா ஒரு ஆள் எனக்கு கிடைச்சான் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட எதனா கொஞ்சம் விற்று கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து இந்த தேவடியா புள்ள தூக்கி சேம அடிச்சு எவன் அடித்தானே எனக்கு தெரியக்கூடாது. என் வீடியோ எடுத்து போயிட்டு எவனை அடித்தானே எனக்கு கேட்டால் கூட நம்ம தான் சொல்லுவோம், ஏங்க எவங்கிட்ட பணம் கொடுத்து அமிச்சு நான் தாங்க யாருன்னா கொடுத்து உண்மையாங்க மக்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒன்றுங்க. உண்மையாக இந்த வீடியோ மூலிமா நான் ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட சொல்கிறது தனசேகரை அடிக்கிறதுக்கோ அவனை கூட்டு போய் கை காலை வெட்டுறதுக்கோ காதை மூக்க அறக்கிறதுக்கோ அவன் உயிரை மட்டும் விடுங்க. ஒருத்தன் முன்னு தெரியாமல் எவன் அடித்தானே தெரியாமல் அடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா அந்த குற்றத்தை நான் ஏற்றுக்கின்னு நான் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கிறேன். அவனை கை காலை எடுத்து ஒரு கும்பல் போயிட்டு, ஏன்னா எங்ககிட்ட ஆளுங்க எனக்கு அந்தமாரி பேக்ரவுண்டு கிடையாது, அந்த ஆளுங்களுக்கு தெரியாது. நான் வாழ்க்கை அந்தமாரி வாழ்ந்த ஒரு தனி மனிதனாக இருந்து நம்ம எந்த வித ரவுடிசத்துக்கும் போகாத ஒரு பையன். இந்த விஷயத்தை நீங்கள் சம்பவத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் யார் பண்ணீங்களாலும் சரி அந்த குற்ற செயலை நான் தான் பண்ணேன், நான் தான் ஆள் அனுப்பின்னு சொல்லி நான் அந்த வாண்டடாக நான் தமிழக அரசு காவல்துறை அந்த தேவடியா பசங்க அதை கூட பிடிக்க துப்பு கிடையாது. அவனை அடிச்சு போட்டால் கூட எவன்ட்டு அதுக்கு நீட்டாக வீடியோ தேடுவானுங்கல்ல, இவன் தான் பேசிக்கிறான், இவன் தான் என்னென்னு தான் வருவானுங்க நீட்டாக. அதனால் நான் அவனாண்ட வரதுக்கு முன்னாடியே இந்த சம்பவத்தை எவன் செஞ்சாலும் நீட்டாக என்னை கைது பண்ணான்னு நானே ஒத்துக்கிறேன். இவன் கையை காலை வெட்டி கடலில் நடுத்தல் கைகள்லாம் வெட்டக்கூடாது, ஒடிச்சிடணும், நடக்கக்கூடாது, காலை ஒடிச்சிடணும், கையை எதுவுமே சாப்பிடக்கூடாது. அவன் அந்த வேதனை அவனை பண்ணணும். இந்த கைக்குள்ளே 4 விரல் இருக்குது. இந்த விரல கையில் இந்த கையில் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறான் அவன். இந்த கை நீட்டி தான் இந்த பணத்தை வாங்கினான். லட்சமாக பணத்தை எடுத்து காமிச்சு பீரோலேருந்து 2000 நோட்டை கட்டி தான் எடுத்து காமிச்சான். இந்த 5 விரலுமே வெட்டிட்டோம்னா அவன் எப்படி சாப்பிட்றான்ற விஷயத்தை கண்டிப்பாக அவன் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே எந்த இடத்துல இறைவன் இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை அவனுக்கு புரியாது. எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான்னு நம்புவேன் நான். காற்றில் இறைவன் இருக்கிறான், நீ பேசுகிற சொல்லில் இறைவன் இருக்கிறான், நீ நீ குடிக்கிற தண்ணியில் இறைவன் இருக்கிறான், உடலுக்குள்ளே இறைவன் எப்படி இருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் எந்த இடத்துலையும் நீ உக்காஞ்சால எழுந்தாலும் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப தூக்கில் ஆடக்கூடாது.
இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல இறைவன் இல்லை, நம்ம எதை வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்றத ஒரு எண்ணத்தை வச்சு நீ பண்ணிட்டு அப்படின்னா அங்கே தான் நீ மாட்டுவ. எந்த இடத்துல நீ எங்கே போனாலும் இறைவன் கூட இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை நீ புரிஞ்சிக்காமல் நீ பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு எவ்வளோ பெரிய இங்கே இடத்துல நான் கடவுள் பார்த்து கடவுளாண்டு போய் நம்ம மட்டும் கையெழுத்து கும்பிட்டு நாங்கள் இறைவன்கிட்ட பம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு நிற்கத்தில் கிடையாது. கடவுள் எந்த செயல்பாடுகள் செஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு இறைவன் இருக்கிறான். தவறு பெருசாக பண்ணுறனா அந்த இடத்துல கண்டிப்பாக இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஒன்று 4 செவத்துக்குள்ளே வந்து போயிட்டு மொத்தம் எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்துட்டுன்னா அங்கே இறைவன் இல்லை. ஒரு ஃபோனில் பேசி அவன் ஒருத்தர் பணத்தை அவங்ககிட்ட வாங்கிட்டு அப்படின்னா அந்த இடத்துல இறைவன் இல்லை. நீ அவனை ஏமாற்றிட்டு தான் நினைப்புலாம் கிடையாது. எந்த இடத்துலையும் இறைவன் இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வரும்போது உங்களோட எல்லால கூட உங்களோட தவறு செய்ய முடியாது. இந்த இறைவன் உங்களுக்கு அந்த பயம் இல்லை அப்படின்றதுனால தான் இந்த தேவடியாமா அவங்க அந்த பொறுப்பு இல்லாத எதுவுமே பணத்தை வசூல் பண்ணி தற்கூரி தேவடியாப்பில் எதுவுமே பணத்தை கொடுத்துருக்குறான். அந்த தேவடியாமலுக்கு அந்த இடத்துல அவன் வாரம் ஃபுல்லாக கோயிலுக்கு போவான், ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலுக்கு போவான். எல்லா இடத்துலையும் தற்கூரி தேவடியா பிள்ளைக்கு பட்டை அடிச்சுக்கின்னு இது வருஷத்தில் 3 முறை சபரிமலைக்கு கோயிலுக்கு போவான். பார்த்தா திருந்தாத தேவடியாளுக்கு போகிற பிள்ளைக்கு பார்த்தா நீ எத்தனை முறை கோயிலுக்கு போனாடா? எந்த இடத்துல தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஆணித்தரமாக இருக்கிறல்ல, எனது எங்கேயுமே இறைவன் இல்லைன்று உன்னோட பிடிவாதத்தை தானடா 5 வீடு வச்சுருந்தா கூட அதை விற்று கொடுக்க மனம் இல்லாத இறைவனை ஒரு எந்த இடத்துல கூட்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறேன், அடமெண்ட்டாக நிறுத்தி வச்சுக்கிறான்ல அவன் இறைவன் அவனை. அது இந்த விஷயம்லாம் நம்ம உணர வரும்போது அவனுக்கு இல்லை கண்டிப்பாக அவன் வயசுல அவன் வயசில் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் சரி அந்த அந்த பண்பு வரலன்னும் போது அந்த இறைவன்கிட்ட இறைவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். இறைவனை ஏமாற்றிட்டு இருக்கிறான். அந்த தேவடியா போல மக்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றத்தும் இறைவன்கிட்ட ஏமாற்றத்தும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு தெரியாது. அவனுக்கு அந்த தேவடியா பிள்ளைக்கு அந்த உணர்வுலாம் அந்த தேவடியா அம்மா அவனுக்கு கிடையாது. கையாத்து கும்பிட்டு சாமி போய் கும்பிட்டு வந்துட்டானா இறைவனை மன்னிச்சிருவாங்களா? இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு புரிய வரும்போது தான் பண்டார தேவடியா புள்ளியே உனக்கு அந்த அறிவே வரும். உனக்கு அந்த உனக்கு பணத்து மேலே போதையில் இருக்கிற நீ பணத்தை மேலே போதையில் இருக்கிற தேவடியா அம்மாவனுக்கு அந்த பெண் போதை மண் போதை பொன் போதை உம்மால் அவ்வளோ இது மது போதை கூட மொத்த தெளி வச்சு அடிச்சு மொத்த திருத்தி வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனால் பெண் போதை மண் போதை அப்படின்றது பண போதைன்றதை மொத்த தெரியுது. நம்மளை அதை தெளி வைக்கவே முடியாது தேவடியா புள்ளை அந்த மாதிரி. அதனால தான் இந்த தேவடியா புள்ளை இன்னும் தெரியாமல் இருக்கிறான் வாழ்க்கையில். இந்த தேவடியாப்பில் தெளிஞ்சாலும் தெளியினாலும் இவனை யார் தூக்குறீங்க, எவனை ஹைலைட் போட்டு போடுறீங்களா இவனுக்காக நான் இந்த குற்றத்தை ஒத்துக்கணும், நான் ஜெயிலில் போக தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக இவனை போடணும். அவங்ககிட்ட அந்த பணமே வரல, என் மக்கள்கிட்ட அந்த 3 பேர் அவன் ஏமாந்து போனாலும் நான் அவங்ககிட்ட ஏமாந்து போனாலும் என்கிட்ட என் கொடுத்த மக்கள் ஏமாந்து போனாலும் என்னோட முடிவு இதுதான். பணத்தை நான் உயிரோடு இருக்குது சம்பாதிச்சு கொடுக்கணும்னு எண்ணம் இருக்குது. ஆனால் என்னோட உழைப்பு தொழில் இல்லை. 1.25 கோடின்றது 1 கோடி ரூபாய்ன்றது நான் 25 வருஷத்தோட என்னோட சம்பாதனை சம்பாதிச்சு வச்சுருந்தேன். ஒருத்தர்கிட்ட 1,000 ரூபாய் வட்டிக்கு விற்று அந்த பணத்தை ஒரே நிமிஷத்தில் 1.5 கோடி ரூபாய் மொத்தம் கொடுத்து வச்சுருந்தேன். இவங்ககிட்ட 75 லட்சம் இவங்ககிட்ட கொடுத்துட்டு 75 லட்ச ரூபாய் வீடு வாங்கணும். 75 லட்ச ரூபாய்க்கு வீட்டை வாங்கி அதை எதுவுமே கடலில் போட்டு அந்த தேவடியா புள்ளிக்கிட்டே திருப்பி எதுவுமே கொடுத்து நாங்கள் மாட்டிக்கணும் எல்லாத்துலேயுமே. அதே போல் எங்கள் சுற்றி இருக்கிற ஒரு 1.5 கோடி ரூபாய் மக்கள்கிட்ட வாங்கிட்டோம். மிச்சம் இருக்கிற ஒரு 4 கோடி ரூபாய்க்கு நாங்கள் சீட்டாக போட்டு சீட்டு எடுத்து 1.5 கோடி அவங்ககிட்ட கொடுத்து 1.5 கோடியில் வர வருமானத்தை சீட்டாக போட்டு 4 கோடியை எடுத்து மிச்சம் இருக்கிறது 1.5 கோடி பணத்தை வாங்கி ஏகப்பட்ட இடியாப்பங்க அதிகமாக எங்கள் வாங்கி சிக்கி விட்ட தேவடியாப்புல தான் அந்த பண்டார தேவடியாப்புல. அதனால தான் இவனை கொலையாக பண்ணிங்க அப்படின்னா அந்த கொலையை நான் ஏற்றுக்கின்னு ஜெயிலுக்கு போக தயாராகிறேன். அவன் பொண்ணு புள்ளி நீங்கள் தூக்கின்னு போய் நல்லா செஞ்சு விட்டீங்க அப்படின்னா கூட அந்த குற்றத்தை கூட நான் ஒத்துக்குறேன். ஆனால் மொண்டாட்டி மேலே குற்றம் எதை பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் செஞ்சு புரோஜனம் இல்லாது அதுவே பூமிக்கு பாரமாக நடந்துக்கிட்டு கிடக்குது. அதனால் அதை விட்டுடுங்க. இந்த தேவடியா புள்ளி இந்த பொண்ணையும் புள்ளி தூக்கி ஒரு சம்பவம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக போய் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாலும் தூக்கு தண்டை எனக்கு கொடுத்துட்டா கூட நான் போய் நிம்மதியாக போய் அடைஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரி என் வாழ்க்கைக்கு இந்த தேவடியா புள்ளி எங்கே பார்த்தாலும் அடித்து கொல்லாம் கை கால் ஓடித்தாலும் தமிழக காவல்துறைக்கிட்ட நம்ம நன்றி சொல்லி நான் வரேங்கன்னு சொல்லி உள்ளே போயிடுறேன். அடித்து கொண்டுட்டு எங்கள் நீ ஃபோன் போட்டு இந்த இடத்துல போய் சரண்டர் ஆகிடாத கூட நான் போய் சரண்டராக தயாராக இருக்கிறேன். அதனால் இந்த பண்டார தேவடியா புள்ளிக்கு புத்தி வருது. இந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். அவன் பொண்ணு புள்ளி கல்யாணம் ஆனாலும் சரி அவன் நடுத்தரில் நின்று அவனே அவன் பஸ்ஸுக்கு எங்கடா மாட்டி அவனே அவன் வீட்டுக்கு மொட்டை மாடியிலே போய் அவனை தூக்கு மாட்டி சாவத்து கூட அவன் பிய துண்ணா கூட ஜென்மம் புத்தி இருக்காது. ஒரு 1ஆம் நம்பர் அந்த மலத்தை தின்னு கூட குழப்பம் நடத்திட்டு போகலாம் அந்த பொறிக்கு பையன். இந்த மாதிரி ஒரு புத்தி இறைவன் அவனுக்கு மண்டையில் கொடுத்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டான் பாருங்க. மிகப்பெரிய ஒரு
மனசுக்கு மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம். மக்கள்கிட்டேருந்து ஒரு லிமிட் இல்லாமல் பணத்தை பண்ணிட்டுமே. ஆனால் நான் வந்து மக்கள்கிட்ட எப்பவுமே சரிங்க, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கூட நம்ம சொத்துக்கத்தில் விற்று கொடுத்துடணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் உள்ளே போகணும். நம்ம எதுவுமே இவங்களுக்கு எல்லாருமே ஒரு பேக்கப் எடுக்கணும் தான் சீட்லாம் கட்டணும். அது என்ன போச்சு, சீட்டு கட்டினவன் சீட்டு எடுத்து பணத்துக்கு சீட்டு எடுக்காத வச்சிருந்த பணத்தை எடுத்து சீட்டு எடுத்து துட்டுக்கு வசூல் பண்ணிட்டான், வர வச்சுட்டான். அதில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பணமாக எங்களால் எதுவுமே கையில் எடுக்க முடியாது போச்சு. இருக்கிற இடம் சொத்துக்கத்துலாம் விற்று எத்தனையோ ஏகப்பட்ட கொத்திரி முத்திரி வேலைகள் செஞ்சு இந்த பண்டார தேவடியா பையனால வாழ்க்கை இழந்தது தான் மிச்சம். தமிழக பெண்கள் எத்தனையோ பேர் தாலி அறுத்தது தான் மிச்சமாகி போச்சு, எத்தனையோ பேர் உயிர்கள் போனதான் மிச்சமாக போச்சு. ஐயப்ப சொந்தங்கள் அனைவருக்கும் நீங்கள் பண்டிகையை இந்த தேவடியா மாவனை நினச்சிக்கின்னு எதுவும் கொண்டாடிக்காதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்து பண்டிகை கொண்டாடி உங்கள் பொண்ணு மனைவி மக்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருந்து இந்த தேவடியா மாதம் ஷேர் மார்க்கெட்டுன்ற எண்ணம் கொண்டு மக்கள் யாருன்னா வந்தாங்கன்னா அடித்து துரத்தி செருப்பால் அடித்து விட்டு உங்கள் குடும்பத்துக்கு வேலையை பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.